இது வரைக்கும் என் ஆதியோட மனசு கொஞ்சம் வாடினா கூட நான் தாங்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நானே அவன் மனசை குத்தி ரணமாக்க போறேன். எனக்கு வேற வழி தெரியல கடவுளே, வேற வழி தெரியல. நான் இந்த நோயில இருந்து மீண்டு வருவேனா இல்ல போய் சேர்ந்துருவனான்னு எனக்கே தெரியாது. ஆனா தீராத நோயோட ஆதியை கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டேன். ஆதி ரசிச்ச என்னோட இந்த அழக அவனுக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது நடக்காது. நோயால ஒரு குழிய போற இந்த அழக அவனுக்கு தரமாட்டேன். 9 வருஷமா காதல மட்டுமே கொடுத்த என் ஆதிக்கு காலம் பூரா தீராத வலிய கொடுக்கவே மாட்டேன். என்னோட எக்ஸ்பைரி எப்பன்னு தெரியாதப்போ நான் எப்படி ஆதிக்கு மருந்தாக முடியும்? காலம் என் நோய மாத்துமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆதி மனசுல நான் உண்டாக்க போற காயத்தை சீக்கிரமே ஆத்துன்னு நம்புறேன். நான் பயந்த அந்த தருணம் இப்போ நெருங்கிட்டே இருக்கு. ஆதி இப்போ வந்துருவான். அவன் வந்ததும் அவன் முகத்தை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல, என்ன மறந்துறேன்னு சொல்ற தைரியத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும் கடவுளே. அப்படியே என்ன மறக்கிற அளவுக்கான மன உறுதிய ஆதிக்கு கொடு. அவன் என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும். அது எனக்கு போதும் கடவுளே, போதும். மகிழினி கோயிலுக்குள்ளதான் இருப்பா. எங்க நான் மகிழினியை இழந்துட்டோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துட்டேன்னு பாட்டி சொன்னதும் அவ கோபத்தெல்லாம் மறந்துட்டு எனக்கு முன்னாலே புறப்பட்டு வந்துட்டா. இன்னையோட மகிழினியோட பயம் கவலை எல்லாமே தீரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மகிழினி கழுத்துல தாலி கட்டி அவளை மனைவியை ஏத்துக்க போறேன். அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். அவளை அம்மா முன்னால நிறுத்தி எப்படியாவது அம்மா மனசை மாத்தி அவங்கள சமாதானப்படுத்திடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மகிழினி என்னோட இருந்தா நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவேன். கொடுத்த தாலியை நிச்சயமா மகிழினி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம 2 மாலையை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். மற்ற விஷயங்கள்லாம் பூசாரி பாத்துக்குவாரு. பாட்டி 2 மாலை கொடுங்க பாட்டி. உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்காதே. மகிழினிய கல்யாணம் பண்றதுக்கு தான் ஆசையா மாலையெல்லாம் வாங்கிட்டு போறியா? உள்ள போ, தெரியும். உன்னோட லவ்வர் மகிழினி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல போறான். அப்புறம் நீ அப்படியே ஷாக் ஆகி நிக்க போற. என்னங்கண்ணே? கோயிலுக்குள்ள வரும்போதே நல்ல சகுனமா இருக்கே.